ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் காணொளி மூலமாய் பெரேய பெத்தேல் சபை ஆராதனையை நாம் மக்கள் அனைவரும் காணும்படியாய் அதிலே கலந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் செய்த தருணத்துக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் முதலாவது நமக்குடைய ஆரம்ப ஜெபத்துக்கு முன்பதாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை 2 வசனத்தை வாசிக்கிறேன். அன்பான பிள்ளைகளை எல்லாரும் பைபிளை எடுத்து வச்சிங்க. சங்கீதம் 66 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, சர்வலோக ராஜாவும் ஆகிய எங்கள் நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், இந்த காணொளி மூலமாய் இந்த ஆராதனையில் ஆண்டவரே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நீர் என்ன வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தப் போகிறீர் என்று எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கடினமான காலங்களிலே அவர்கள் உற்சாகம் பெறும்படியாகவும் ஆண்டவரே நீங்க அவங்களை வழிநடத்துங்க. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை தேற்றி ஆண்டவரே அவர்கள் கஷ்டங்கள், குறைவுகள், மன வருத்தங்கள் ஆண்டவரே இவைகள் எல்லாம் அவர்களோடு இருந்தாலும் உம்முடைய வார்த்தையினால் அவைகளை விட்டு விலக்கி ஆண்டவரே உம்மிலே அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி நீங்க அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இந்த ஆராதனை முழுவதுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். தேவனுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, இந்த காணொலி மூலியமாய் உங்களை சந்திக்கும்படியாக மிகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலுக்குள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக முதலாவது பாடலாக முழு இருதயத்தோடு உம்மை துதிப்போம் என்ற பாடங்களை நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். ஹல்லேலூயா. Hallelujah.
ஹalleluya. முழு இதயத்தோடு நம்முடைய பலிகளை நன்றி பலிகளை தேவனுக்கு நம்ம செலுத்தியிருக்கிறோம். ஹalleluya. பிரசனத்தை உணர்ந்தவர்களாக தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எலியாவின் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அடுத்த பாடலாக எலியாவின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். தேவன் நம் மத்தியில அவர் மகிமைப்பட போகிறார், அவர் கனமடைய போகிறார். ஹalleluya. கனமடைந்து நம்முடைய ஆசீர்வதிக்க நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஹalleluya. தொடர்ந்து அடுத்த பாடலாக எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி பாட போகிறோம்.
மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு தலைகளை தாழ்த்தி இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அக்கினியினால பதில் அளிக்கிற தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணரலாமா? அவர் மாத்திரம்தான் தேவன். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பஞ்ச காலத்துல அவர் பாத்திரங்களை ஆசீர்வதித்தார் எலியாவை கொண்டு. இந்த நேரத்துல உங்க வீட்லயும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, சூழ்நிலையில, ஒருவேளை உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். இந்த ஆராதனை வேலையில எல்லாவற்றையும் தேவன் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சூழ்நிலையை நம்ம ஏசப்பா நம்மள தெரிந்து கொள்ளாம இருந்திருந்தா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா நம்மள நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. அவர் அன்பினால நம்மள தெரிந்து கொண்டார். அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அவர் கிருபையினால நம்மளுக்கு ரட்சிப்பை தந்தார். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி, தகப்பனே நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய கண்கள் என்னை கண்டபடினால உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, எங்கேயோ இருந்த எங்களை தகப்பனை தேடி வந்து ரட்சித்தவர் நீங்க இயேசுப்பா. வாயில திறந்து சொல்லுங்களேன். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த சூழ்நிலை இருந்து இயேசுப்பா உங்களை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு. அதை நினைச்சு அப்பா நீ செய்த நன்மைக்காய் நன்றி ஆண்டவர். ஒருவேளை நாங்க வேற இடத்துல இருந்திருந்தா, வேற சூழ்நிலை நாங்க இருந்திருந்தா எப்பயோ நாங்க மடிந்து போயிருப்போம் ராஜா. உங்க அன்பில்ல எங்களை சூழ்ந்து கொண்டதுனால இதுவரைக்கும் நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை ராஜா. கிருபையினால எங்களை தெரிந்து கொண்டீங்கப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அந்த நேரத்துல என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, என் கருத்துல நான் என்ன வச்சு செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல இயேசுப்பா. நீங்க நிக்கிறீங்களா? தேவன் உங்க நிலைமையை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம் தேவன். என் கருத்துல ஒண்ணுமே இல்ல, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல நீங்க யோசிக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க இயேசுப்பாட்ட. எங்க தேடி வந்து நம்ம ரட்சித்த தேவன். ஹல்லேலூயா. சொல்லலாமா? தூக்கி எறியப்பட்ட என்னை ஆசீர்வதித்த தேவன் நீங்க ராஜா. இப்ப கூட ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் கடன் பிரச்சனையில நம்ம ஒருவேளை நீங்க இருக்கலாம், கையில ஒன்றுமே இல்லாம நம்ம இருக்கலாம். தேவன் இந்த நேரத்துல நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற, ஏன்னா அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லலாம் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அப்பாவுடைய கண்கள் உம்மை கண்டு உங்களை கண்டு ஆசீர்வதிக்க தேவனாய்
தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்துல ஒரு விசையாக கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்க அப்பா கிட்ட சொல்ல போறீங்க. உங்களுடைய தகப்பன் கிட்ட நீங்க சொல்ல போறீங்க, அப்பா எங்க கிட்ட ஒன்னும் இல்ல தகப்பனே, எங்களை உயர்த்துகிற தேவன் நீங்க மட்டும்தான் இயேசப்பா. மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நாம் மனுஷங்களை இந்த சூழ்நிலை தேடி போக வேண்டாம். அப்படி ஒரு வேளை உங்க எண்ணத்துல அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுருங்க. ஒரு விசையாக அப்பா கிட்ட, அப்பா என்னை உயர்த்துகிற தேவன் நீங்க மட்டும்தான் ராஜா, நாங்க யாரையும் நம்பல தகப்பனே. உங்க கரங்களை உயர்த்தி எங்க கையில ஒன்னும் இல்லை இயேசப்பா, நீங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம் தந்த தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்க கரத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க யோசிக்காதீங்க. சொன்னது போல ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், எப்படி அடுத்த இது செய்ய போகிறோம் நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை உயர்த்தி உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தாமே அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தின தேவன், இனிமேலும் நீங்க நடத்த வல்லவரா இருக்கீங்க இயேசப்பா. எங்களுடைய கரத்தை நாங்க ஒப்பு கொடுத்து இருக்கோம் தகப்பனே. அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதிக்க தேவன், அப்பா நீங்க வல்லவரா இருக்கீங்க ராஜா. எங்களை உயர்த்த நீங்க வல்லவரா இருக்கீங்க இயேசப்பா. அப்பா நாங்க மனுஷங்களை நம்ப மாட்டோம் தகப்பனே. ஒப்பு கொடுக்கலாமா? வாயில திறந்து சொல்லுங்க, நாங்க மனுஷங்களை நம்ப மாட்டோம், எங்களுடைய சுயத்தை நாங்க நம்ப மாட்டோம் ராஜா. உங்களை மாத்திரம் நம்பி தகப்பனே, ஈசாக்கு விதை விதத்தது போல நாங்க ஆண்டவரை விதை வைக்க போறோம் இயேசப்பா. நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. உங்க அன்பின் திருக்கரத்துல எங்க ஒப்பு கொடுத்து தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ மூலியமாய் நாங்கள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாகவே இன்றைக்கு உங்களுக்கு ஆராதனை பாடல் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த பகுதியும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய போக விரும்புகிறேன். நாம் போன வாரத்தில் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். தேவன் சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் வரும் நாட்களிலே இன்னும் சில தளர்வுகள் கொடுக்கப்படும். சீக்கிரத்திலே சபைகள் ஞாயிற்றுக்கிழமையில தளர்வுகள் கொடுக்கப்பட்டு நாம் ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க நீங்கள் யாவரும் விசேஷமாய் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் ஒரு மிகுந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். Let's pray together and conquer this world. இந்த உலகத்தை நாம் ஒன்றாய் சேர்ந்து இந்த தேசத்தை சுதந்தரிப்போம். இன்றைக்கும் ஹalleluya இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஹalleluya எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முழு சுதந்திரம் வந்தால் மாத்திரம்தான் அந்த சுதந்திரம் வந்தது என்று நாம் சொல்ல முடியும். நாம் எல்லாருடைய விடுதலைக்காக நாம் ஒன்றாய் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு எப்பொழுது போல ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு நம்ம அந்த ஃபெய்த் மீட்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அதனுடைய அந்த ஃபெய்த் மீட்ல நீங்கள் பங்கெடுத்து தேவனை ஆராதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாயினும் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு என்னிடத்திலோ அல்லது தாசனிடத்திலோ நீங்கள் என்ன செய்யுங்க? தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களால் முடிந்ததை எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேரே போவதற்கு முன்பாக 1 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை
நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், உம்முடைய வார்த்தைக்காய் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நீர் பேசும் அடியாளாகிய நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசும் அடியாளாகிய நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஆழமாய் கடந்து போய் ஆண்டவரே கர்த்தாவே சொல்லுகிற கேட்கிற வார்த்தைகள் அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது பேசுகிற என்னையும் குத்தும், கேட்கிறவர்களையும் அது குத்தும். ஆண்டவரே, அந்த கருக்குள்ள பட்டயத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்கள் இருதயத்துல ஆழமாய் கிரியை செய்து எங்களுக்கும் அது ஆசீர்வாதமே மாற கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நம்முடைய பாத்துல வருகிறோம். நீர் பேசும். எல்லா கனம் மகிமை துதி எல்லாம் இயேசுப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருக்குள் நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தைகள் வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வசனம், ஒரு போதிக்கிற ஒரு வசனம். இந்த வசனம் கேட்கிற உங்களுக்கும் இந்த வசனம் எனக்கு தேவைப்படுகிறது. பேசுகிற எனக்கும் இந்த வசனம் ரொம்ப முக்கியமாய் தேவைப்படுகிறது. ஏன் இந்த வசனம் அவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், இந்த நாட்களிலே அநேகருக்கு தேவனுக்காய் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், நான் சபைக்கு போகிறேன் அல்லது காணிக்கை கொடுக்கிறேன், எல்லா காரியத்தையும் செய்கிறேன் என்கிறதான ஒரு தற்பெருமை தங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லாவிட்டால் சிலருக்கு என்னன்னு சொன்னா ஏதோ கடமைக்காக போறது, கடமைக்காக செய்யறது போல இருக்குது. உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான தேவனுடைய பிள்ளை யார் என்கிறதான காரியத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல இந்த மேல இருக்கிறதான அந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டுல சமயம் படைக்கும் போது வாசித்து பாருங்கள். நடக்கிற ஒரு சம்பவம். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, அமலேக்கியர்களை தேவன் இஸ்ரவேலுடைய கரங்களிலே தேவன் கொடுக்கிறார். இஸ்ரவேலுடைய கரங்களை கொடுத்து விட்டு சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் சவுலுக்கு கட்டளையிடு, அங்க இருக்கிற அமலேக்கியர்களை என்ன செய், அவர்களை சங்காரம் பண்ணி அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள் என்று சொல்லி சொல்லுகிறார். சாமுவேலும் தன் படையை திரட்டி கொண்டு போகிறான். அங்கே திரளான ஆட்கள் வருகிறத பார்த்து அமலேக்கியர்களுக்கு ஒரு பயம் வந்தது. உடனே அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த சவுல் என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த ராஜாவை அவன் என்ன செய்கிறான், கொல்லாமல் விட்டு விடுவது மாத்திரமல்ல, அங்கு இருக்கிறதான நல்ல கொழுமையும் செழுமையுமானவைகளை எல்லாம் அவன் தன் பக்கமாய் வைத்துக் கொண்டு தனக்கு சௌதரித்துக் கொண்டு, எதெல்லாம் நசந்ததோ, எதெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறதோ, எதெல்லாம் வேண்டாம் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் என்ன செய்தான், சங்காரம் பண்ணினான். ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னாரு, நீ போய் அமலேக்கியரும் அவனோடு கூட இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்து போடு, சங்காரம் பண்ணி போடு, அழித்து போடுன்னு ஆண்டவர் சவுலுக்கு சொல்றாரு. ஆனா சவுலோ ஆண்டவர் சொல்லுகிறதை கீழ்ப்படியாமல் அவன் தன் பார்வைக்கு என்ன சொன்னா நலமானதை அவன் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் அநேக வேளைகளிலே நம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறோமே தவிர தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அநேக வேளை மறந்து விடுகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கும் பொழுது, தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சபையில வந்து தேவனை ஆராய்ச்சி கொண்டு ஊழியக்காரர்களோடு கூட கர்த்தர் பேசுறது, ஆண்டவர் நீ இப்படி செய், இன்ன செய், இப்படி போ, இப்படி நடன்னு சொல்லி ஆண்டவர் அநேக கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் அவைகளை விட்டு விட்டு இன்றைக்கு நான் இந்த சவுலை போல என் கண்களுக்கு நலமானதை செய்து கொண்டிருக்கிறேன். இதை செய்த உடனே ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காரு. உடனே ஆண்டவருக்கு மனசு என்ன செய்யலன்னு சொன்னா கேட்கல.
அவர் என்ன செய்கிறார்? இந்த சவுலுக்காக மனஸ்தாபப்படுகிறார். இவனை நான் தானே ராஜாவாக ஏற்படுத்தினேன். இந்த ராஜாவா ஏற்படுத்தின இந்த சவுல் இன்றைக்கு நான் சொல்கிறதை கேட்காமல் தனக்கு நலமானதை செய்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல தேவன் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு வேலைக்கென்று கர்த்தர் ஏற்படுத்தினால் அந்த வேலையை கர்த்தருடைய வருகமிட்டு உண்மையாய் செய்து முடிக்க வேண்டும். எனக்கு நலமாய் தோன்றுகிற அநேக காரியம் உண்டு. சில வேளை நாம் அநேக வேளை மனிதனை பிரியப்படுத்த பார்க்கிறோம். ஆலயத்துல உட்கார்ந்து அல்லாவிட்டால் நாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேன். வீட்டு ஜெபம்னு சொல்லி உட்கார்ந்துட்டீங்க. வீட்டு ஜெபம்னு உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல உங்களுக்கு நெருக்கமானவங்க வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போமா அல்லது வந்திருக்கிறதான என்னுடைய ரிலேஷனுக்கு நான் முதலிடம் கொடுப்பேன்? Most of the time, what do? We give importance to my own desire. என்னுடைய சுய விருப்பத்திற்கு அநேக வேளைகளிலே நான் முதலிடம் கொடுத்து விடுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறதை நான் என்ன செய்வதே இல்லை. அநேக வேளை உங்களுடைய விருப்பத்திற்கு நீங்கள் செயல்பட்டா கூட ஓரளவு ஒத்துக்கலாம். நீங்க அநேக வேளை உங்க விருப்பத்தை கூட தேவனுடைய சித்தத்தை கூட எப்படி மாற்றிக்கிறோம் சொன்னா மனுஷனுடைய மற்றவருடைய பிரியமான அவர்களுக்கு ஏற்றார் போல. இன்றைக்கு கடைசி காலங்களில் வந்து நிற்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களோடு கூட ஒரு காரியம் சொல்லிக் கொள்ளட்டுமா? இன்றைக்கு வருகிற பிரசங்கம் கூட இன்னைக்கு ஜனங்களை பிரியப்படுத்துகிற வசனமாய் வந்து கொண்டிருக்கிறது. Only blessings மட்டும் இருந்தா போதுமா? ஹல்லேலூயா. வார்த்தைகள் மற்றும் போதாது ஐயா. தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவனுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் யாரிடத்துல நிலைத்து நிற்காது அப்படின்னா, எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியிலையோ அன்றைக்கே தேவன் உன்னை குறித்து மனஸ்தாபப்பட ஆரம்பித்துவார். நானும் மனிதன் தானே. சில வேளைகளில நான் எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் என்னோடு கூட என்னுடைய பிள்ளைகளை நான் யாரையெல்லாம் ரொம்ப அதிகமா நேசிக்கணும் அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு நான் விரும்புறேன். யாரெல்லாம் கீழ்ப்படியிலையோ சில வேளை எனக்கும் என்ன வருதுன்னு சொன்னா ஒரு மனஸ்தாபம் வருகிறது. என்னடா இவங்களுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம், இனிமேல் சொல்லாம விட்டா நல்லா இருக்கும். காரணம் என்ன? அவள் சொல்லுகிறத என்ன செய்யறதில்ல, கேட்கறது இல்ல. அப்போ ஒரு மனிதனாகிய நானே அதை விரும்புவேன். ஆனால் கர்த்தர் உங்களை படைத்தவர், உங்களை இந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறவர், தேவனுடைய பிள்ளைகளை இருக்கும்படி விரும்புகிற, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டாரா? ஏதேன் தோட்டத்துல ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏற்படுத்தி அங்கே அவர்கள் சுகமாய் இருக்கும்படி விரும்பினார். அவர்கள் என்றைக்கு தேவனுடைய கட்டளை மீறினார்களோ அன்றைக்கு அவர்கள் ஏதேன் தோட்டத்தில் வெளியே அனுப்பப்பட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாம் எத்தனை வேளைகளில் தேவனுடைய இருதயத்தை நாம் மனஸ்தாபப்படுத்தி இருக்கிறோம். அந்த 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை 10, 11 வாசிங்க பார்க்கலாம். 15, 10, 11. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. எனக்கு எப்படி இருக்குது? மனஸ்தாபமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை பார்த்து இப்படி சொன்னான்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? உன்னை இந்த ஸ்தானத்துல வச்சது எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை ராஜாவாக்குனது நான் தான், உன்னை ஊழியக்காரன் ஆக்குனது நான் தான், உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது நான் தான், உனக்கு சபையை கொடுத்தது நான் தான், அல்லாவிட்டால் உன்னை சுவிசேஷ ஊழியத்திற்கு என்று உன்னை ஏற்படுத்தினது நான் தான். ஆனா இன்னைக்கு நீ அதையே எதுவுமே பண்ணாம இன்னைக்கு நீ முடங்கி போயிருக்கேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை குறித்து மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது தேவன் ஹல்லேலூயா சிலரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன். நம்மை தேவன் ஏற்படுத்துவதற்கு தேவன் ஒரு காரியத்துக்கு ஏற்படுத்தினார். ஆனால் ஏற்படுத்தினது நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் சவுலை பார்த்து சொன்னது போல நான் இவனை ராஜாவாக ஏற்படுத்துவதற்கு நான் மனஸ்தாபம் எனக்கு எப்படி இருக்கிறது? மனஸ்தாபமா இருக்கிறது. வாசிங்கம்மா. அவன் என்னை விட்டு திரும்பி இந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல. அவன் என்னன்னா ஆண்டவர் சொன்னதை செய்யல, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அங்க எப்படி சொல்றாரு? அவன் என்னை விட்டு என்ன செய்தான்? திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அதுவே கர்த்தருடைய பார்வையில தவறு. கர்த்தர் சொல்றத எந்த மனுஷன் செய்யலையோ, கர்த்தர் சொல்லுகிறதை எவன் ஒருவன் கேட்கலையோ, கர்த்தர் சொல்லுகிறதை எவன் ஒருவன் தன் இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்காமல் இருக்கிறானோ அவன் தேவனை மனஸ்தாபப்படுத்துகிறான்.
நீங்க ஆண்டவரை மனஸ்தாபப்படுத்திட்டு நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் என்ன செய்யப்படாது, கேட்கப்பட மாட்டாது. இந்த சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்? ராஜாவா இருக்கும்படி ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்ட இந்த சவுல் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போயிட்டு அடுத்தது ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பார்த்து சொல்றாரு, நீ போய் அவன்கிட்ட என்ன செய், கேளு அப்படின்னு போது இப்ப சாமுவேல் வந்து கேட்க வரும்போது இந்த இடத்துல சவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 18 வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரும் மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து 13 வசனத்தை வாசிங்கம்மா. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தேன்? நிறைவேற்றினேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சங்காரம் பண்ணி போடுன்னு சொன்னாரு. ஆனா இவன் யாரையும் என்ன பண்ணல, சங்காரம் பண்ணல. அவனுக்கு பிரியமானதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சத்தை மட்டும் சங்காரம் பண்ணிட்டு தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற ஒரே காரியம், ஆண்டவர் சொன்னதை சொல்லாத செய்துட்டு நான் கொடுத்த வேலையை நான் என்ன செய்யிட்டேன், முடிச்சிட்டேன். இவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்த வேலையை நான் என்ன செய்யிட்டேன், முடிச்சிட்டேன். அடுத்த வார்த்தையை வாசிக்கும் போது அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். இவர் பண்ண தப்புக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்னதை கேட்கல, ஆண்டவர் சொல்லாததை செஞ்சாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, இந்த ஆடு மாடுகள் எல்லாம் எதுக்கு தெரியுமா கொண்டு வந்தோம்? உங்களுடைய ஆண்டவருக்கு நாங்க என்ன கொடுக்க வந்திருக்கிறோம், பலி கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லாதது செஞ்சுட்டு அதுக்கு ஆண்டவருக்கு மேலேயே ஒரு பழி போடுறது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்களே, நான் ஏன் தெரியுமா இதை பண்ணேன், உன்னாலதான் இதை பண்ணேன், அவங்களாலதான் இதை பண்ணங்க, நானா பண்ணல. அதுவும் அந்த வார்த்தையில அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். அப்படித்தானே வாசிக்கிறோமா? எப்படி வாசிக்கிறோம்? ஆடு மாடுகள் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அவர்களை தப்ப வைத்தேன்னு சொல்றாரு, தப்ப வைத்தார்கள் சொல்றாரு. தப்ப வைத்தார்கள். அப்ப பண்ண தப்ப இன்னொருத்தர் மேல போடுறாரு. ரெண்டாவது அடுத்தது அவர் சொல்றாரு, நான் இவைகளை யாருக்காக கொண்டு வந்தோம், உமக்கு பலியிடும்படி கொண்டு வந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த பலியும் ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். லஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த லஞ்சத்துல கொண்டு தசம்பாவம் காணிக்கை நீ போட்டேன்னா அந்த தசம்பாவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்குள் ஒரு உணர்வு வரும்படி உங்களோடு கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தவறான வழியிலே சம்பாதித்த பணத்தை நீ கர்த்தருக்கு கொடுப்பாயானால் கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் நினைச்சு அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்னொருத்தரை ஏமாத்தது, இன்னொருத்தரை வஞ்சிச்சுட்டு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டிக்கு வாங்கின பணத்துல கொண்டு வந்து நீ கர்த்தருடைய ஆலயத்துல என்ன சொன்னா காணிக்க கொடுப்பாயானால் கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதற்கு ஒப்பு கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்கிறேன். அதனாலதான் சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, இது 22 வசனத்துல எப்படி சொல்றாரு? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது உன்னிட்ட இருக்கிற காணிக்கையோ, உன்னிட்ட இருக்க சொத்தையோ, உன்னிட்ட இருக்க செல்வாக்கையோ, உன்னுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறதே அவருக்கு கீழ்ப்படிதல். சகையனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வரும்போது சொன்னாரு, உன் வீட்டுக்கு நான் வரணும், நீ என் கூட இறங்கி வான்னு சொன்னார். கீழே இறங்கி வந்து கூட்டிட்டு போயிட்டான். அதான் அவ்வளவுதான் கீழ்ப்படிதல், முடிஞ்சு போச்சு. கீழ்ப்படுகிறது என்னுடைய பிள்ளைகள்.
இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு வரணும் சொன்னாரு, போயிட்டாரு. சரி வாசிங்கம்மா, அந்த வார்த்தை எப்படி வாசிக்கிறோம்? பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற 2 characters. God is expecting 2 characters from me. One, I need to listen to God's word. Second, I need to obey to his words. நான் முதலாவது ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், இரண்டாவது நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எத்தனையோ வசனங்களை கேட்டு 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 இருதயம் எல்லாம் அப்படியே நினைச்சுன்னா நஞ்சு போய் இன்னைக்கு நினைச்சுன்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, மழை பெஞ்ச மாடு மாதிரி நிக்கிறியான்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வசனத்தை கேட்டாலும் இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒரு மாற்றம் வராமல் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, முதலாவது செவி கொடுக்கிறாங்க, கீழ்ப்படியறதுக்கு என்ன வரல, மனசு வரல. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது போல அநேக வெள்ளம் இருதயம் கடினப்பட்டு கொண்டிருக்கிறது. கடினப்படுவாயானால் ஒரு நாள் உன்னை என்ன சொன்னா அந்த செங்கல் தள்ளப்பட வேண்டிய ஒரு நாட்கள் வரும். இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சாமுவேலை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ, என்ன காரியத்தை என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீரோ அதன்படி நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய சபையில இருக்கிற தாசன் வந்து ஜெபிப்பார்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நமக்கு கர்த்தர் கொடுத்தார், அதை கவனித்திருப்பீர்கள். மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் அந்த வார்த்தையை வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். போதகர் மூலமாய் நமக்கு அதை விளக்கினார். நாம் அதை பார்த்தோம். இப்பொழுதும் சாமுவேலை சவுலை தேவன் ராஜாவாக்கினார். சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. என்னன்னா, அந்த பொருள்களை எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு அது மேல இச்சை ஏற்பட்டது. அந்த பொருளை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இச்சை. அதனால அந்த இடத்துல அவர் கீழ்ப்படியாத போனதினால அந்த பொருள்களை எடுத்துன்னு வந்துட்டாரு. அதன் பிறகு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடத்துல அவர் போய், நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்துட்டேன், கர்த்தர் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாரு. திருப்பி சாமுவேல் கேட்கிறார், எப்பா நீ எனக்கு அந்த சத்தம்லாம் கேட்குது அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல அவர் பொய் சொல்றார். நான் உனக்கு பலி செலுத்துறதுக்கு தான் அதெல்லாம் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ஒரு தவறான விஷயம். கீழ்ப்படிதல் இல்லாம போயிட்டதுனால தேவன் வந்து சவுலை வெறுக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம பார்க்கணும். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தார் எப்படி நடந்து கொள்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதை யாரும் நாங்கள் வந்து சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஆமா இந்த உலகத்தார் போல நம்மளும் இந்த தவறுகளை செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்க இந்த வார்த்தையின் மூலமா நீங்க உங்களை மாத்திக்கலாம். அப்போ நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீர்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரருமா இருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ நம்மளுடைய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அப்பதான் இயேசு சாமிக்கும் நம்ம என்ன எப்படி இருப்போம், தாயும் சகோதரர்களா இருப்போன்றதை நம்ம அவருடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் சாமுவேல் சொன்ன வார்த்தையை சவுல் மீறினார். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ராஜாவாய் அவரை உண்டாக்கினார். அதுல இருந்து அவரை கீழே தள்ளினார். அவருடைய
ராஜ்யம் போகிறது என்பதை நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். ஆனால் நீங்க என்னதான் பலிகளை செலுத்தினாலும் கூட அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று அந்த வசனத்துல பார்க்கிறோம். அதாவது அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும், அந்த தகனங்களும்ன்றது சர்வாங்க தகனம், நீங்க என்னத்தான் போட்டு எரிய வச்சு கர்த்தர் அதை முகந்து வாசனையே நமக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட அந்த நேரத்துல அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆடு மாடுகளை வெட்டி போட்டீங்கன்னாலும், எவ்வளவுதான் நீங்க பலி கொடுத்தாலும் அதையும் அவர் ஏற்றுக்கிறது இல்ல. அதுதான் சொல்றார், கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைப்பு பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். நீங்க எவ்வளவுதான் ஆட்டு கொழுப்போ கறியோ போட்டு எரிய வச்சா கூட அந்த அந்த நினைத்ததை பார்க்கிலும், அந்த கொழுப்பு எதை போட்டு எரிய வச்சு அவர் முகந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம நினைச்சாலும் கூட அது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொன்னதை சொன்ன மாதிரி செய்யணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அப்படின்றதான் நமக்கு இந்த நாளில கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இதுவரை நம்ம இடத்துல குறைவுகள் இருக்கும். அதனால நாம் இந்த வார்த்தையின் மூலமா நாம் சரி செய்துக்குவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம எந்தெந்த காரியங்கள்ல நாம் இருந்தோம், இனிமேல் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாகிடணும் இந்த நாளிலிருந்து. அப்பொழுது கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல பொழிவார். இந்த உலக காரியத்தை கஷ்டங்கள் நம்மள அழுத்தாது. நம்முடைய சுமையை அவர் எடுத்துக்குவாரு, நம்மளை லகுவாக்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போன சவுலை பற்றி நீங்க எங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அவர் கீழ்ப்படியாததினாலே அவர் பட்ட கஷ்டங்கள் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை அவரிடத்திலிருந்து எடுத்து போட்டீங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது நிமித்தம் அவர் பட்ட கஷ்டங்கள் அநேகம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று நாங்கள் மனரமியமாய் இந்த பூமியில வாழ நீங்க எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் குறைவு உள்ளவர்கள்தான் ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க. எங்கள் குறைவுகள் எல்லாம் ஆண்டவரை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க எங்களை ஆண்டவரே. எங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைவுகளை மன்னித்து தேவரீர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையா எங்கள் மேல் இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி 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 உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு கொடுத்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் நினைத்து எங்களிடத்துல உள்ள குறைகளை ஆண்டவரே, கீழ்ப்படியாமை எங்களிடத்தில் இருக்குமேயானால் இனிமேல் அவைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இதாவே இத பிள்ளைகளை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சபையார் இந்த வார்த்தையை கேட்டது நிமித்தம் ஆண்டவரே இதுவரை கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த வார்த்தை நிமித்தம் கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் வேறுபட்டு வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷம் சமாதானமாய் ஆண்டவரே அவர்கள் இருக்கவும், இந்த உலகத்தின் பாடுகளை ஆண்டவரை அவர்கள் சமாளிக்கவும் நீங்க பலனை கொடுங்க ஆண்டவரே. அந்த குடும்பங்களில் இருக்கும் துன்பம், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல விலக்கி போட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பெறுவீர்கள் என்று சொன்னீங்க. அந்தபடியே ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க தேவரீர். மாற்றங்களை கொண்டு வாருங்க. நான் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்க.
உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்காக கடுவது என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசு நேசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை நிமித்தம் அநேகர் பிரயோஜனப்படுவார்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் அல்லது உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமானால் கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.